உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணேன், அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னாலே என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சமஜி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் என்னென்ன? கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேரிஸ் ராம்ஜி அப்படிங்கிற மாதிரி உலகின் எந்த பகுதிக்கு நான் சென்றாலும், ஹலோ ராம்ஜி, நான் கடகராசி, என்ன உங்கள் மனதை நிறைய புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன, உங்களுக்காகத்தாங்க இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த ஸ்கிரிப்டே நீங்கள் தான் சார். அந்த மாதிரி தான் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, இங்கே கட் பண்ணுற சார், அங்கே எடுக்கிற சார், இங்கே ஒரு குழந்தை பிறக்குது சார், ஆமாம் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி நடக்கிறதே உங்களுக்கு தான் சார், உங்கள் வீட்டில் தான் நடக்க போகுது. கடகத்துக்கு தான் குரு பகவான் வருகிறார். கடகத்தில் வருகின்ற குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அதிசயம். காரணம் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆல் தி சுனாமி பாய்ஸ் ஆல்வேஸ் டெல்லிங், ஸோ இப்போ சுனாமி வந்துடும், அப்போ சுனாமி வந்துடும். அந்த மாதிரி நான் அப்படி சொல்லலை, இது உண்மையாக சொல்கிறேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே என்ன வரும், இந்த குரு பகவான் கடகத்துக்கு வருவார். இதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு தான் வருவார். ஏன்னா ஒரு சைக்கிளுக்கு ஒரு வருஷம். அப்போ 12ஆம் இப்போ உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிற இந்த குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார். கடகராசிக்காரர்களுக்கு சொத்து சேரப்போகிறது. ஏற்கனவே 5 கூடையவன் வந்து விருச்சிகம், உங்களுக்கு பூமி லாபத்தை தரக்கூடிய செவ்வாவோட வீடு. அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்தாக சேர்த்த போகிறீங்க, இடமா சேர்த்துவீங்க, லேண்டாக சேர்த்துவீங்க. அது எந்த இடம் இருக்கிறா அந்த இடத்த வாங்கிடுங்க. அண்ணே வேணாண்ணே, இருங்கண்ணே, அது வைக்க போகிறேனே அப்படிங்கிற மாதிரி எதை வாங்கினாலும் எதையாவது ஒன்று வாங்கணும் இப்போ உங்களுக்கு. அந்த மாதிரி உங்கள் எண்ணங்கள் எல்லாம் வீடு, பூமி, அப்படி சொத்துக்களாக போயிடும். முக்கியமாக குழந்தை, ரொம்ப நாளாக ஐவிஎஃப் பண்ணோம். இன்றைக்கி நாளில் ஏதாவது ஒரு இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், குழந்தை இல்லைன்னா உடனே பிடிச்சி போட்டு ஐவிஎஃப் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், ஐவிஎஃப் வேணாம், ஒன்றும் வேணாம். 2வது ஹனிமூன் போயிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை ஓகே வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தியை தருகிறார். 5ங்கிறது பந்தயம், வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையை அடி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பந்தயம் வச்சுருக்கணும். சொல்லுவாங்கள்ல, முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த வாழ்க்கையில் நண்பர்கள் நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வேணும். யாரையாவது வச்சுக்கோங்க, இவன் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும். அந்த வெறி, அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் உங்களை கூட்டிகிட்டு போகும். அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது காதல். அடடா, அது கடகராசிக்காரர்களுக்கு காதல். கடகராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க. வாழ்க்கையில் உங்களுடைய சுகமான தருணங்கள் இந்த வருடம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக 10ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அஷ்டம சனி இப்போ தான் 8லேருந்து 9 போயிருக்கார். அதை சனி குரு வேறு பார்த்து மங்கள சனியாக மாற்றுகிறார். இது ஒரு பக்கம். சனி என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துலேருந்து 9, 10, 11 பார்க்குறார். 11லேருந்து 3ஆம் பார்வையாக அங்கே என்ன பண்ணுறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். முயற்சிகளில் வெற்றி தரார். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் விஷயம். சனி 6 பார்த்தா வேலை கிடச்சிடும். என்னென்ன ஆள் பிரைட்டாக இருக்கீங்க, கோட்டெல்லாம் போட்டு வரீங்க, கூகுள் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுரா, கூகுளில் கிடச்சிருச்சா, நம்ம சுந்தரேசனுக்கு வந்த வாய்ப்பை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும். சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நான் சொல்லும்போது எனக்கு ஒரு சீரியஸ்னஸ் தெரியாது. சனியை ப்ராப்பராக நீங்கள் வணங்குனீங்க, சனி காலில் ப்ராப்பராக நீங்கள் விழுந்தீங்கன்னா, சனிகிட்ட சரண்டரானீங்கன்னா, சனி வில் பிங்
பெரிய விஷயங்கள்லாம் கூட்டு வருவார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை வாங்கி தரார். கார்ப்பரேட், உங்களுக்கு எது கார்ப்பரேட்டோ அதில் வேலை வாங்கி தரார். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சத்துருக்கள், வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள் போன்றவற்றிலிருந்து விடுதலை போன்றவையெல்லாம் தருகிறார். எங்கே போனாலும் நம்மளை தொழில் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க சார், முன்னுக்கு வரவே விட மாட்டேங்கிறாங்க. இனிமேல் அந்த சத்துருகள் உடைய இம்சையெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் படம் பார்ப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் குரு பகவான் இந்த ராகு 8ஆம் இடத்துல இருந்து இந்த உயிர் எடுத்துகிட்டு இருந்தார். அஷ்டம ராகுவா, அதெல்லாம் சரியாகி இந்த டிசம்பருக்கு அப்புறம் 7ஆம் இடத்து ராகு, ஃபாரின் போயிடுவீங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் இதுவரை பட்ட கஷ்டம் இன்றோடு ஒழிந்தது. இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டா சிறப்பாக இருக்கும்? வழிபாடுகள்னு பார்க்கும்போது இவருக்கு சனி பகவானுக்கு தான் வழிபாடுகள் பண்ணணும். இவர்கள் குச்சனூர் செல்லலாம். குச்சனூர் சென்று அங்கே இருக்கிற சனி பகவான் வழிபடலாம். ஜென்ரலாகவே வீட்டில் காகத்துக்கு சாப்பாடு போடுறது, எள்ளு உருண்டை, எள்ளு சாதம் அதெல்லாம் பண்ணி தானம் பண்ணுறது, நல்லெண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சட்டி, சிவன் கோயிலுக்கு தானம் பண்ணுறது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பண்ணணும். இவர்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக தேவை. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமி? 100க்கு தாராளமாக 90 மார்க் தரலாம். சூப்பராக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா, ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார்.
நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும். அது மீனத்தில் இருக்கார். ஓகே. ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. என் அன்பான கடகராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவத்துடைய 4வது ராசிங்க கடகராசி. நல்ல மனமுடைய மனிதர்கள் கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்கு புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பலன்களை சொல்ல போகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நீர் தத்துவம் அங்கே ஒன்று அடங்கி இருக்கு. கடகராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடல் கடந்து சென்றால் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பெறலாம். யாரெல்லாம் பெற்ற தாயை நல்ல முறையில் ஆதரிக்கிறீங்களோ வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு வந்தே தீரும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பாசத்திற்கு அடிமையானவர்கள், பிறர் மீது நேசம் கொள்வதில் வல்லவர்கள். திரும்ப அது ரெசிப்ரோகேட் ஆகுதாங்கிறது வேற விஷயம். ஆனால் நீங்கள் பாசமாக இருக்கீங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்குன்னா அதி அற்புதமான வருஷம். சார் 2.5 வருஷமா உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்துச்சு, கடும் பிரச்சனை. அப்போ நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்லுவீங்க, சார் 2.5 வருஷமாவா பிரச்சனை சார்? அதுக்கு மேலேயும்பீங்க. ஆமாம், உண்மைதான். 5 வருடமாகவே கடகராசிக்காரர்களுக்கு சூழ்நிலை சரி கிடையாது. மிக கடினமான வாழ்க்கை. என் நல்லது நடக்கும், என் நல்லது நடக்கும்னு எவ்வளவு நம்பினாலும் நல்லது நடக்கலை. வாழ்க்கையில் போராட்டம், வேலை இழப்பு, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, காதல் தோல்வி, எவ்வளவு பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ தானங்க நமக்கு ஒரு விடிவு காலத்துக்கு ஒரு கிரகம் வந்து உட்காருதுங்க. அந்த கிரகத்துக்கு பேர் குருன்னு பேருங்க. நல்லதையே செய்யக்கூடிய கிரகங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த குருவுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேர். நல்லதை செய்யக்கூடிய கிரகம். அந்த கிரகம் இப்போ உங்கள் ராசியை பார்த்து வந்துடுது. இந்த பராபவ வருஷம் பிறந்த உடனே ஒரு மாதத்துக்குள்ள நன்மையை தரக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றாருங்க. உங்கள் ராசியில் வந்த உடனே அவர் பவர் கூடிருங்க. அவர் பவர்ஃபுல்லானவர் ஆயிடுவார், உச்சமாக ஆயிடுவார், உச்ச குருவாக ஆகிறார் உங்கள் வீட்டில். உச்ச குரு உங்கள் வீட்டில் உட்காருவது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உச்ச குரு கடகராசிக்குள் வருகிறார் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அப்படி அதி அற்புதமான ஆண்டு, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதி அற்புதமான ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம். அந்த குரு பகவான் நம்ம ராசிக்குள்ள வந்த உடனே குரு பகவானுடைய தன்மைகள் என்னன்னு பாருங்க. நல்ல சுபகாரியத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. எப்போ பார்த்தாலும் ஒரு வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு ஒரு பெண் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தால் அந்த வீட்டில் முன்னேற்றம் கிடையாதுங்க. அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் புலம்பல் இருக்குது, எனக்கு வறுமை இருக்குன்னு சொன்னால் வீட்டில் சந்தோஷம் கிடையாதுங்க. ஆனால் அந்த வீட்டில் என்னைக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்குதோ அவர் பேர் தனகாரகன்னு பேருங்க. நமக்கு நல்ல காசு, பணம், துட்டு இது வரணும் அப்படின்னா குருவுடைய அருள் வேணுங்க. நீங்கள் பாருங்களேன், பெரிய பெரிய மகான்களை போய் காலில் விழுந்து கும்பிட்டாலே நம்மளுடைய கர்மாலாம் போயிருங்கிறாங்க. சித்தர்கள், யோகிகள் எல்லாம் காலில் போய் விழுந்து கும்பிட்டுறது எதுக்காகங்கிறீங்க? நம்ம கர்மா போயிடும். அப்படி குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்தோடனே உங்களுடைய தீய கர்மாக்கள் எல்லாம் விலகுது. குருவே தேடி வந்து உங்களுக்கு அருள் பாலிக்குது. நீங்கள் தேடி போகலைங்க, குரு தேடி வந்து உங்களுக்கு அருள் பாலிக்குது. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே நமகா. இந்த குருவுடைய அருள் வந்து உங்கள் மேலே பட்ட உடனே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கர்ம தோஷம் விலகுது. இந்த கர்ம தோஷம் விலகினோம்னா முதல் விஷயம் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு. எவ்வளவு நீங்கள் உயர்வு எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவு நல்ல உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு பொருளாதார உயர்வு. எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி. என் தொழிலில் எவ்வளவு லாபம் கிடைக்குங்க, இம்புட்டா அம்புட்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்களோ, எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ, எவ்வளவு பாடுபடுகிறீங்களோ அப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிங்க. நல்ல பொருளாதார உயர்வுங்க.
அதே மாதிரி சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சார் கல்யாணம் தாங்க எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே திருமண வாழ்க்கை சரியாக அமைகிறது இல்லை. அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையாகவே இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீரும். களத்திர ஸ்தானாதிபதியே குரு பகவான் பார்ப்பார். அப்போ பிரச்சனைகள் தீரும். பராபவ வருஷத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீரும். இன்னொரு புறம் பிரச்சனை இருக்கட்டுங்க, கல்யாணம் கூடி வருமா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துருங்க. கொஞ்சி மகிழ குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. வீட்டில் மழலை ஒலி கேட்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனையோ டாக்டரை பார்த்தவங்க, எவ்வளவோ சாமியை கும்பிட்டவங்க, குழந்தை பிறக்கலைங்க, கண்ணீர் மல்க நிற்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகத்தை அந்த ஆண்டவன் வரமருளக்கூடிய அற்புதமான காலம் இது. 2ஆம் இடத்துல கேது பகவான், கோபத்தை தவிர்க்கணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் நீங்க. அதே நேரத்தில் எவ்வளவு முன்னேறினாலும் மனசுக்குள்ள ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கு. சந்திரன் ராகு சேர்ந்து அட்டமத்தில் உட்கார்ந்தாங்க. அப்போ மனசுல ஏதோ ஒரு தடை இருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் பயணத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். குரு காப்பாற்றிடுவார், இருந்தாலும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். பெற்ற தாயை அவருடைய உடல் நலத்தில் பிரச்சனை வந்தால் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். பெண்களுக்கு தொழில் துறையில் பெரிய வளர்ச்சி வருது. நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ அந்த சுய தொழில் பெரிய வளர்ச்சி அடையும். பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் பெண்கள் நிர்வாக பொறுப்பிற்கு வருவார்கள். கம்ப்யூட்டர் துறையில் இருபாலருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. எவ்வளவு நன்மைகள் நடக்கு பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு படம் வருது, புகழ் வருது, கல்வி வருகிறது, வேலை கிடைக்கிறது, தொழில் லாபம். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சே தெரிவிங்க, இந்த பிஸ்னஸில் வளர்ச்சி வந்தே தீரும். வெளிநாடு செல்லணுங்கிறவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் பெருகும். அவ்வளவு நல்ல காலங்க. இந்த காலகட்டத்திலலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகமாயி எங்கே இருக்காளோ, மாரியம்மன் எங்கே இருக்காளோ அவளுக்கு அபிஷேகம் செய்துக்கிட்டு வரணும். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மகமாயிக்கு அபிஷேகம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை குளிரும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும். பராபவ வருடம் கடகராசிக்காரர்களை உயர்த்த போகிற அற்புதமான வருடமாக அமையுதுங்க. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும், எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் ஊர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள்.
உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிடுங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? முதல்ல வந்து பாருங்கள், கடகம் பட்ட கஷ்டம் அலாதி. நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு எழுந்தாங்க, குடும்பத்தை எழுந்தாங்க, வேலை எழுந்தாங்க. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷமாக நான் வேலை செஞ்சிருந்த இடங்க ஒரே நாளில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நான் செய்யாத தப்புக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பழி சொல்லுக்கு ஆளானேன். ஆஃபீஸில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கடைசி குழந்தைங்களாவது சந்தோஷமாக என் கூட இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சா குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேரில் இருந்த எண்ணெய் தெருவில் கொண்டாந்து கடைசியில் விட்டாங்க. இதுதான் ஓகே, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆரோக்கியமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். ஆரோக்கிய குறைபாடு நிறைய கடகத்துக்கு வந்து பாருங்கள், முட்டி வந்து பார்த்திங்கன்னா வலி, முட்டி வந்து கீழே விழுந்து அடிப்பட்டது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆனது, கழுத்தெலும்பு அடிப்பட்டது, டிஸ்க் பல்ஜ் ஆனது, இப்படி எத்தனையோ விஷயம் அடிப்பட்டு தாங்கி நடந்தது, மூளையில் உட்காந்தது, எத்தனையோ விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட்ட கடகம் உயிர் மட்டும்தாங்க மிச்சம் அப்படின்னு நம்ம கடகத்தை பற்றி பேசினா கடைசி ஒரு 10 கமெண்ட்டாவது இருக்கும். அப்படிப்பட்ட கடகம் இந்த பிரச்சனைலாம் இனிமேல் பட்டு தொடருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறவங்களும் இருக்கீங்க. கவலையே படாதீங்கம்மா, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளும் ஓயப்போகுது. எப்படிம்மா சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள்மா. சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்து உங்களை வந்து முழுசும் கெடுத்தான். அவனே வந்து பாருங்கள் இப்போ பாக்கிய சனியாக வந்திருக்கான். பாக்கிய சனி, பாக்கியம் அப்படின்றதுக்கு இல்லைங்களா, பாக்கியம் அப்படின்னா குட்லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், ஏதோ ஒரு விதத்தில் குட்லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் சனியே உங்களுக்கு கொடுக்க போகிறான். எதெல்லாம் உங்கள் கையிலேருந்து பிடுங்கண்ணா அத்தனையும் வட்டியோடு கொடுக்க போகிறோம். ஸோ டோன்ட் வரி. சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கான். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான், பாக்கி 8 கோள்களால் தடுக்க முடியாது. சனி எது கெடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கணும்னு நினச்சாலும் யாரால் தடுக்க முடியும் அப்படின்னா பரமேஸ்வரனை அன்றி யாராலும் முடியாது. இது நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? அப்போ சனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கா. அதுக்கும் மேலே 6ஆம் மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா. 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி மந்தன் முடவன் நிதானமாக செய்யக்கூடியவன். இந்த காலகட்டம் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடன்னு உங்களுக்கு நல்லது செய்யப்படும். டோன்ட் வரி. இது ஒரு பெருத்த சந்தோஷமாக. அதுக்கப்புறம் ராகு 8ஆம் பாவம். 8 ராகு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, திடீர் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். 6ஆம் மாதம் வரைக்கும் பெருசாக நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே இல்லை. குரு சண்டால யோகம் அப்படின்றது இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? கடகராசி அன்பர்கள் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது, ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னம்மா நாங்கள் கடகம் எங்களுக்கு போய் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் சொல்கிறீங்களே அம்மா, இருக்கப்பட்டவங்களுக்கான வரிகள் இது, இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் கவனம் தேவை. வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா பூர்வீக சொத்தில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் சொத்துலாம் இருக்குது அப்படின்னாலும் அதை போய் கண்காணிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஊரில் இருக்குமா, யார் போய் அதை பிடிக்க போகிறாங்க? அது ரொம்ப விலை கம்மி தான். நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிகிற ஒரு விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பெருசாக தெரியலாம். இப்போல்லாம் இந்த நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின இடங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னே ஒரு கூட்டம் அலையுது. இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, அது பார்த்திங்கன்னா அந்த கட்சி செல்வாக்கு அப்படிலாம் இருக்கவங்க நிறைய பேர் தெரிகிறாங்க. ஆக நம்மளோட ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் நம்ம அப்பப்போ போய் பார்க்கணும், பராமரிக்கணும், மெயின்டைன் பண்ணணும். பராமரிப்பு இல்லாத இடங்களை தான் அவங்களாம் டார்கெட் பண்ணுறாங்க. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. குடும்பத்தோடவே இணைஞ்சி இருந்தாலும் குடும்பத்தோடு ஒட்டி உறவாடுற ஒரு மனநிலை அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. அது வந்து சந்தோஷம்தான். உங்களுக்குன்னு ஒரு கேப், உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலேருந்து ஒரு சிலர் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், நீங்களே வெளிநாடு போய் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், இது அத்தனையும் ப்ளஸ். அதுக்கும் மேலே 6ஆம் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் விரைய குருவாக இருக்கார். சுப விரயம் அப்படின்றது கொடுப்பார். நிறைய கடகராசி என்பர்கள் 6ஆம் மாதம் வரைக்குமே வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, ஏதோ ஒரு வண்டி வாங்குறது. வண்டி வாங்கணும் அப்படின்னும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க, ஜாக்வார் வாங்கிடலாமா? அவங்க வந்து உங்களோட படிப்பு, வாழ்வாதாரம், செய்யக்கூடிய தொழிலை பொறுத்துமா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா
ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட டீனும் வந்து கடகமாக இருப்பார், அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்வீப்பரும் கடகமாக இருப்பார். இந்த காலகட்டம் டீன் ஜாக்குவார் கார் வாங்குவார். ஸ்வீப்பர் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, வாங்கலாம், ஆனால் அவரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு டிவிஎஸ் வாங்குவார். இவருக்கு இது பெருத்த சந்தோஷம், அவருக்கு அது பெருத்த சந்தோஷம். அந்த மாதிரி நம்மளுடைய செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். அதாவது ஏதோ ஒன்று வாங்குவோம், சுபவரியம், வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, அதே மாதிரி நிலப்புல வாங்குறது, எதுவுமே இல்லையா. பிள்ளைங்களுக்கு ஒரு 2 கிராம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கி வைக்கலாமா, ஒரு 1 கிராம் கோல்டு வாங்கி வைக்கலாமா, அப்படி ஏதோ ஒன்று நடக்கும். எந்த விதமான டவுட்டோ இல்லை. சரி, 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். சுயஸ்தானத்தில் உச்சம் பெற்று உட்கார்றார். ஜென்ம குருவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது உச்சம் பெற்று இருக்காரு அப்படின் போது நெகட்டிவ் கிடையாது, ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதில் தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வேண்டாம். சேரும்போது எது தேவையான சேர்க்கை, எது தேவையில்லாத சேர்க்கைன்னு எப்படி தெரியும்? எல்லாமே இனிக்க தான் பேசுகிறாங்க, கரெக்டாக தான். யாரையும் நம்மளால் அசஸ் பண்ண முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்கள், உங்களோட ரகசியங்களை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க, பகிராதீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன உங்களோட பிளான், அதையும் நீங்கள் சொல்லாதீங்க. நம்ம பிளானே திருட்டிட்டு நம்மளுக்கே ஆப்பு வைப்பாங்க. அதை சொல்லாத பழகுங்க, எந்த தப்பும் இல்லை. புரியுதுங்களா? ஆக கடகராசி என்பர்கள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அது என்னம்மா அப்படின்னா, பௌர்ணமி தோறும் அம்பிகை போய் வழிபாடு பண்ணுங்கள். முடியும் அப்படின்னா தாழம்பு குங்குமம் கொஞ்சமாக எடுத்துன்னு போய் ஒரு சின்ன இது டப்பா வருது பார்த்திங்களா, அதை எடுத்துன்னு போய் அம்பிகைக்கு கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். நிறைய நல்லது நடக்கும்மா. சரி, ஓகேம்மா. டோட்டலாக வந்து இந்த வருடம் எங்களுக்கு என்னம்மா பர்சன்டேஜ் சொல்லுவீங்க, எப்படிம்மா இருக்குது அப்படின்னா 85% சொல்லலாம்மா. வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும். யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை. நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசன் மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம். புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும். புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ, இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றது இருக்கும். உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடிகிறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும்
இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாமா. கடகராசி என்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு மன சஞ்சலங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த மன சஞ்சலங்கள் எந்த மாதிரியான மன சஞ்சலங்களா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடகராசி என்பர்கள் தனக்குன்னு யாரும் இல்லை, இவர்களை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தா கூட இன்னும் நிறைய பேர் இருக்கணும், ஒரு மினிமமாவது நம்ம ஒரு நிறைய நண்பர்களோட நிறைய உறவு முறைகளோட சேர்ந்து இருக்கணும்னு விருப்பப்படுபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். ஒரு நல்ல ஒரு எண்ணம், அதாவது எல்லாரையும் நம்புபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இவர்கள் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு பாசம், இதை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தான். ஆனா உறவு முறைகள்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். எந்த உறவு முறைகள்ல அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். நம்மளுடைய தாய் நமக்கு இதெல்லாம் செய்யணும், நம்மளுடைய அம்மா நம்ம இப்படி கவனிக்கணும், நம்ம அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அந்த மாதிரியாக அந்த தாய் உறவோட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய ஜாதக ரீதியாக அது கிடைக்காமலேயே இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கும். நிறைய கடகராசி என்பவர்கள் தாயை விட்டு விலகியே தான் இருப்பாங்க. எப்பண்டா அம்மாவை பார்க்க போறோம், அம்மாவினுடைய குரலை ஒரு நாளைக்காவது நம்ம அந்த கேட்டுறணும் அப்படின்ற மாதிரியாக டெய்லி அவர்களோடு உரையாடுபவர்கள் நம்ம கடகராசி என்பவர்கள் தான். அடுத்த ஒரு உறவுகள் அப்படின்ற போது கணவன் மனைவியில விஷயத்துல ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். நமக்கு வரக்கூடிய கணவர், நம்மளோட இருக்கக்கூடிய கணவர் நம்மளை இந்த மாதிரியாக எல்லாம் பாதுகாக்கணும், செய்யணும் அப்படின்ற மாதிரியாக நிறைய எதிர்பார்ப்புகளோடு அந்த உறவு முறைகளோடு பிரயாணம் செய்பவர்கள் நம்ம இந்த கடகராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இருந்தாலும் கூட, முதல் நாள் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சந்திரன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதனால ஒரு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு உங்களுக்கு தொடக்கத்திலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவான சண்டை சச்சரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஏதாவது தேவையில்லாம யோசிச்சு மனதை புண்ணாக்கிக்கிட்டு அதனால நிறைய ஒரு ஏக்கங்கள், ஒரு சின்ன சின்ன அழுகைகள், யாரையாவது கூப்பிட்டு வச்சு நம்மளுடைய பாரத்தை இறக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. இது ஆண்டு தொடங்கும் போதே இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு எல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்றீங்க. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா இங்க டெய்லி சண்டை சச்சரவுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம நிறைய இடத்துல ஒரு பொது வெளியில கூட சண்டை போடுற அளவுக்கு எங்களுடைய மனநிலை இப்படி ஆகிட்டது அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய எதிர்பார்ப்பு தான். மற்றவர்கள் மீது இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இவர்களுக்கு எதிர்மறையாக மாறும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மற்றபடி இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நிறைய ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியூர் சென்று அங்க நல்ல வருமானம் சம்பாதித்து இங்க ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகுது. யாரெல்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த சான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து நாம வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் அந்த வைகாசி மாதம் பயிற்சியாகி வருகிறார்.
ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அடுத்து வைகாசி மாதம் உங்களுக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதத்துல இருந்த ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதாவது மத்தவங்க கிட்ட நீங்க எதையாவது எதிர்பார்த்து பழகுனீங்க அப்படின்னா அங்க ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிறைய இருக்கும். அதே மாதிரி உயர் பதவிகளை நோக்கி பயணிக்க கூடாது. இந்த கடகராசி என்பர்கள் இந்த வருடத்துல உயர் பதவிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்காது. அதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்து வேலை செய்யறது, நான் இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் இந்த வருடத்துல நான் இந்த டார்கெட் வச்சிருக்கிறேன், அதனால நான் இரவு பகலா உழைக்க போறேன், என்னுடைய குடும்பம் குழந்தைகள் இந்த மாதிரியான உறவுகள் இல்லாம நான் உழைக்கணும் பிளான் பண்ணியிருக்கிறேன், இப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்கன்னா அங்க எல்லாமே ஏமாற்றம் தான். நீங்க பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் எந்த டயத்துல நீங்க வேலையை செய்யணுமோ அந்த டயத்துல மாத்திரம் வேலையை செய்யுங்க. அதற்குண்டான நிறைய ஒரு முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து தொழில் ரீதியான நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேர் தொழில் ரீதியாக செய்யும் போது உணவு தொழில் வச்சிருப்பாங்க, அடுத்து ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அடுத்து விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்கும். நிறைய பேர் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருப்பாங்க, கமிஷன் தொழிலையும் இருப்பாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தையும் நிறைய வளர்ச்சிகளையும் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பழைய கடன்களை அடைக்கிறதுக்குண்டான ஒரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். ஏற்கனவே ஒரு 3 வருடங்களாக சில இடத்துல எல்லாம் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவோ நானும் முயற்சி செய்து பாக்குறேன் மேடம், ஆனாலும் எனக்கு அந்த வட்டியை கூட கட்ட முடியல. என்னுடைய வட்டியினுடைய அளவு பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப மென்டல் ப்ரெஷரா இருக்கிறேன், இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறேனே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு அந்த மாதிரியான சில நெருக்கடிகளில் இருந்து மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்க போது. வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அதாவது நீங்க விவாகரத்தே ஆகாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா விவாகரத்து நடக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியாக நான் அதனாலதான் முதல்லயே சொல்லிட்டேன், இந்த கடகராசி என்பவர்களுக்கு எந்த இடத்துலயும் நீங்க எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. வச்சீங்க அப்படின்னா அதற்கு எதிர்மறையாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஜென்ம குரு அப்படின்றது ஒரு சின்ன ஏமாற்றத்தையும் கொடுக்கும், அதே சமயம் அந்த ஏமாற்றம் ஒரு வளர்ச்சியை நோக்கி உண்டான ஏமாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த விவாகரத்து நடக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு தோல்வியில முடிஞ்சிடும். அதனால விவாகரத்து வந்துருச்சா ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு வாழ்க்கையை நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தேடுங்கள். கண்டிப்பாக முயற்சி செய்துங்க பாருங்கள், அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி அமைப்புகள் படி இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.